பிரேஸ் லார்ட். வெல்கம் டு ஆர்ட்ஸ் ஆஃப் லைட் அண்ட் மெர்சி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜெபமாலை ஜெபித்தவருக்கு மாதா தந்த 4 பரிசுகளை பற்றி பார்க்க போகிறோம். அந்த பரிசுகள் என்னென்னன்றதை பற்றியும், அந்த பரிசுகளில் நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம பெறலாம், அந்த பிளெஸ்ஸிங்ஸை நம்ம எப்படி பெறலான்றதை பற்றியும் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மாதாவை வாழ்த்துவோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் மாதாவை வாழ்த்துங்க. அருள் நிறைந்த மரியாயை வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றில் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜெபமாலை ஜெபித்தவர்களுக்கு மாதா 4 பரிசு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். அந்த 4 பரிசு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முத்திப்பேறு பெற்ற ஆலன் டீலா ரோச் என்ற அவருக்கு மட்டும்தான் இந்த 4 பரிசை கொடுத்துருக்காங்க. அந்த 4 பரிசும் மாதா அவரை பக்தியாக ரொம்ப ஜெபமாலை பரப்புனதுனால மாதாவே அவர் மேலே ரொம்ப அன்பு வச்சு, அவர் மேலே ரொம்ப அவர் பாசம் வச்சு இந்த 4 பரிசுகளை என்னுடைய பக்தியை நீ பரப்பின, என்னுடைய ஜெபமாலை நீ பரப்பின, அதனால் நான் இதுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளெஸ்ஸிங்கோடு சேர்த்து அந்த 4 பரிசுகளை அவருக்கு தந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஜெபமாலை பரப்ப சொல்லி ஒரு புனித சாமிநாதர்கிட்ட கொடுத்தாங்க. 1208 புனித சாமிநாதர்கிட்ட ஜெபமாலையை பரப்ப சொல்லி கொடுத்துருந்தாங்க மாதா. அதுக்கப்புறம் 200 வருஷம் அந்த மாதாவுடைய ஜெபமாலையும் சரி, மாதாவுடைய புகழும் சரி, நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப வேகமாக பரவிட்டு இருந்துச்சுன்றது சொல்லலாம். அந்த 200 வருஷமும் புனித சாமிநாதர்கிட்ட ஜெபமாலை பரப்ப சொன்னதுனால அந்த 200 வருஷத்தை அந்த காட்சிக்கு அப்புறம் 200 வருஷம் நல்லா ஜெபமாலை பரவிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாதா இவரை போலவே இன்னொரு அப்போஸ்தலரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் தான் முத்திப்பேறு பெற்ற ஆலன் டீலா ரோச் என்றவர் தான் அவருக்கு மாதா 4 பரிசு கொடுத்துருக்காங்க. முதல் பரிசு என்னென்னன்றதை நம்ம ஒன்றா பார்த்துட்டோம். முதல் பரிசு மாதா வார்த்தையிலேயே அவருக்கு தராங்க. என்னன்னா, நீ என் புதிய நேசன், என் அன்பன் அப்படின்னு சொல்லிட்டு மாதா அவருக்கு அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு இமேஜினேஷன் பண்ணுங்கள். நம்ம முன்னாடி மாதா நின்றுட்டு அவங்க நம்மளை பார்த்து என்றைக்குமே நம்மளை சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு அப்பேரேஷன் நம்மளுக்கு கொடுத்துட்டு, நீ என்னுடைய அன்பன், நீ என்னுடைய நேசன், நீ என்னோட பக்தியை ரொம்ப நல்லா செய்கிற, கடவுளுடைய திட்டத்தின் கீழே நல்லா நடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொல்லிட்டு நம்மளை ஒரு பாராட்டினா எப்படி இருக்குன்றதை நினச்சி பாருங்களேன். அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, ஒரு பரிசுன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு வார்த்தையில் இருக்கக்கூடிய பரிசை முத்திப்பேர் பெற்ற ஆலன் டீலா ரோஜுக்கு மாதா தராங்க. நீ என் புதிய நேசன், என் அன்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது ஒரு முதல் பரிசு. ரெண்டாவது மாதா அவருக்கு ஒரு அழகான ஒரு ரிங்கு, ஒரு மோதிரத்தை அவருக்கு போட்டு விட்றாங்க. அழகான ஒரு மோதிரத்தை அவங்களுடைய அன்பின் ஒரு எடுத்துக்காட்டாக அதை போட்டு விடுறாங்க. மூன்றாவது அவங்களுடைய முடியால் வளைந்து நெளிந்த ஒரு நெக்லஸ், அழகான ஒரு பதக்கம் அடங்கிய ஒரு நெக்லஸை அதாவது ஒரு டாலர் வச்ச மாதிரி ஒரு செயின், அதை மாதா அழகாக அவருக்கு போட்டு விடுறாங்க. அது ஒரு 3வது பரிசு. 4வது பரிசு விலை மதிக்க பெற்ற ஒரு பரிசுன்னு சொல்லலாம். அதாவது அது இருந்தாலே நம்ம போதுங்க, அது இருந்தாலே நம்ம மோட்சத்துக்கு, நமக்கு மோட்சத்தின் ஏனின்னு அதை சொல்கிறாங்க. நம்ம அது இருந்தாலே போதும், நம்ம பாவம் செய்ய மாட்டோம். ஏன்னா அது ஒவ்வொரு வாட்டியும் நம்மளை உணர்த்தோம், பாவம் செய்யும்போது அது செய்யாத அது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நல்வழி நடத்தும். அதுதான் ஜெபமாலை. அழகான ஒரு ஜெபமாலையை அவங்க 4வது பரிசாக அவங்களுக்கு தராங்க. இந்த 4 பரிசு மாதா அவர் அவங்களுக்கு தராங்க. சரி, இதில் 3 பரிசுலேயும் நான் விலை மதிக்க பெற்ற பரிசுன்னு சொல்லிட்டு ஏன் ரோசரியை நான் சொன்னேன்னா, பிகாஸ் ரோசரினால தான் அவருக்கு இந்த முன்னாடி இருந்த 3 கிஃப்ட்டு, அதாவது ஒரு வார்த்தையால் ஒரு சொன்ன கிஃப்ட்டு, 2 பொருட்களால் மாதா கொடுத்த கிஃப்ட்டு. இதன் கிஃப்டெல்லாம் நான் உனக்கு இதனால தான் தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டாக தான் அவங்க 4வது பரிசாக ஜெபமாலையை கொடுத்துருக்காங்க. அவருக்கு அதை கொடுத்தோன்னே தான் அவங்களுக்கு இன்னும் நிறைய சந்தோஷம் அவர் இன்னும் ஜெபமாலையை நல்லா பரப்புவார். அதுக்கப்புறம் மாதா நிறைய புனிதர்களுக்கு நிறைய விதத்தில் ஜெபமாலை மூலியமாக ஜெபமாலை பக்தியில் இருந்தவங்களுக்கு நிறைய காட்சி கொடுத்து நிறைய ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, பிளெஸ்ஸிங்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இவருக்கு 4 பரிசுகளை மாதா ஜெபமாலை ஜெபித்ததுனால, ஜெபமாலை பக்தியை பரப்பதுனால, ஜெபமாலை மீது பக்தியாக இருந்ததுனால மாதா கொடுத்துருக்காங்க.
சரி, ஓகே. இதுதான் மாதா ஆலன்டீலா ரோஜ் அந்த முத்திப்பேறு பெற்ற அவருக்கு கொடுத்த 4 பரிசு. இந்த 4 பரிசில் நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பரிசு மாதா அவருக்கு கொடுத்தது மாதிரி நம்மள்கிட்டேயும் இருக்குது. அது என்னென்னா ரோசரி. இந்த ரோசரி தான் நம்மக்கிட்ட இருக்கிற பரிசு, மாதாவே கொடுத்த ஒரு பரிசு. இப்போ இந்த ஜெபமாலை நம்ம ஜெபிக்க ஆலன்டீலா ரோஜ் ஐயா மாதிரியும் நம்மளும் கண்டிப்பாக மாறலாம். நீங்கள் டைம் கிடைக்கிற நேரத்துலலாம் நம்ம ஜெபமாலை ஜெபிச்சோனாலே போதுங்க, அது நல்வழியில் நடத்தும். ஜெபமாலை மீதில் நம்ம ரொம்ப பக்தியாக கொண்டு போயிடும். நான் இதை கண்டிப்பாக உணர்ந்திருக்கிறேன். இதை உணர்ந்திருந்ததுனால தான் இன்றைக்கி நான் அந்த ஜெபமாலை பற்றி நான் பரப்புகிறேன். ஜெபமாலை பற்றி பக்தியாக நான் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன். இது சும்மா நான் எப்போவுமே சொல்ல மாட்டேங்க. இது ஜெபமாலையை நான் இன்னைக்கு பிடிச்சி ஜெபமாலை பக்தியில் நான் வந்தனோ, மாதா நிறைய விதத்தில் என் தேவைகளை சந்தித்து, மாதா நிறைய இடத்துல எனக்கான தேவையை அவங்க சந்தித்து அவங்க முடிச்சு கொடுத்துருவாங்க. எனக்கு நல்லபடியாக நான் உணர்ந்துடுவேன் மாதாவை. இந்த 4 பரிசை ஜெபமாலை நம்ம ஜெபிச்சாலே நம்மளுக்கு வந்துருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக. ஏன்னா மாதா இந்த பொருளாக தான் நம்மளுக்கு பரிசாக கொடுப்பாங்கன்னு இல்லை. நான் எப்படி மாதாவோட பிளெஸ்ஸிங்ஸை உணர்றனோ அதுவே ஒரு பெரிய கிஃப்ட். அதே மாதிரி தான் மாதா இந்த 4 கிஃப்ட்டு தவிர்த்து பெரிய பெரிய கிஃப்டாக நம்மளுக்கு தருவாங்க. பிளெஸ்ஸிங்ஸ் தருவாங்க, நம்ம தேவைகளை சந்தித்து நிறைவேற்றுவாங்க. நிறைய விதத்தில் மாதா நம்மளுக்கு ஜெப உதவியிலும் சரி, எல்லாத்துலேயும் சரி நம்மளுக்கு உதவி செய்வாங்க. உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. உங்ககிட்ட நிறைய பேசுவாங்க, ஆட்களை கொண்டு உங்ககிட்ட பேசுவாங்க. நிறைய விஷயத்தில் மாதாவை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. நான் உங்களுக்கு அதை கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் ஜெபமாலை மீது பக்தியாக நீங்கள் வந்துட்டீங்களே போதும், மாதாவை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கூட இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. நான் இன்னும் அடுத்த வீடியோவில் மாதாவை நம்ம எப்படிலாம் உணரலாம், மாதா நம்ம கூட இருக்காங்கன்றது எப்படிலாம் உணரலான்றதை பற்றியும் நான் ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு நான் போடுறேன். அது அந்த ஃபீலிங் பரிசுத்த ஆவி மாதா அப்படின்னு நம்ம சொன்னாலே போதும், இறங்குவாருங்க நம்ம மேலே. அந்த மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங்ஸை மாதா நம்மளுக்கு கண்டிப்பாக தருவாங்க. ஸோ இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வேணும்னா நம்ம பண்ண வேண்டிய ஒரே வேலை ஜெபமாலை மட்டும் ஜெபிச்சா போதுங்க. நிறைய விதத்தில் நம்மளுக்கு மாதா பரிசு அளிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய பரிசு நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த தொடரை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலியமாக கூட நான் இந்த ஷேர் பண்ணணும்னு சொல்லலை. ஆனால் இப்போது மாதாவுடைய திட்டம் இந்த ஜெபமாலையை பரப்பணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போது இது ஒரு ஜெபமாலை மெசேஜ். ஸோ இந்த ஜெபமாலை மெசேஜை ஜெபமாலை தெரியாதவர்களுக்கோ இல்லை இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கோ நீங்கள் இதை காமிச்சிங்கனாலோ இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட சொன்னாலுமே அது ஒரு முயற்சி, ஜெபமாலை பரப்பக்கூடிய ஒரு முயற்சி. ஸோ அதுவும் ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் தான். ஸோ நிறைய விதத்தில் நீங்கள் மாதா கிட்ட நம்ம நெருங்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் நிறைய நெருங்கத்துக்கு இன்னும் நிறைய உதவி மாதா நம்மளுக்கு செய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்புவோம். ஸோ இதுதான் இந்த 4 பரிசு மாதா முத்திப்பேர் பெற்ற ஆலன்டீலா ரோஜுக்கு கொடுத்தது. முதல் பரிசு நீ என் புதிய நேசன் சொல்லிட்டு வார்த்தையால் அழகாக சொன்னாங்க. 2வது ஒரு அழகான மோதிரத்தை கொடுத்தாங்க. 3வது தலைமுடி அவங்களுடைய முடியால் அழகாக வளைஞ்சிருந்த ஒரு நெக்லஸை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 4வது அழகான ஒரு ரோசரியை கொடுத்துருக்காங்க. மாதா நம்ம ஜெபமாலை பக்தியாக ஜெபிச்சோனாலே போதுங்க, நம்மளுக்கு மாதா அழகான ஒரு கிஃப்ட்டு, இன்னும் நிறைய கிஃப்ட்டு நம்மளுக்கு தருவாங்க. கண்டிப்பாக எனக்கு தந்துட்டு இருக்காங்க. நான் அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கும் தருவாங்க. என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலாம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதும் சரி, மாதாவை நினச்சிட்டு நீங்கள் கண்ணை மூடி சொல்லுங்களேன். நீங்கள் உங்கள் குழந்தையாக மாதிரி மாதா கிட்டே போயிடுங்க. கண்டிப்பாக மாதா இது கண்டிப்பாக செய்வாங்க. கண்டிப்பாக மாதா உங்களை வழிநடத்துவாங்க. கடவுளின் திட்டத்தின் கீழே மாதா நம்மளை வழிநடத்துவாங்க. மாதா கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸும் வாங்கி தருவாங்க. மாதாவும் நல்லா நம்மளை ப்ளெஸ் பண்ணுவாங்க. நீங்கள் மாதா கிட்ட உங்களோட கோரிக்கையை வச்சுட்டு நிம்மதியாக இருங்க, மாதா நிறைவேற்றி வைப்பாங்க. ஸோ இதுதான் மாதா அவருக்கு கொடுத்த 4 பரிசு. நம்மளும் இதை எப்படி பெற்றுக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். ஜெபமாலை ஜெபிக்கிறது மூலயமா நம்ம இதை பெற்றுக்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு நிறைய ஒரு ஐடியா கிடச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இந்த பிளெஸ்ஸிங்ஸையும் மாதாவை பற்றி எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுடைய பிளெஸ்ஸிங்கை நம்ம எல்லாரும் கொண்டு போவோம். முத்திப்பேர் பெற்ற ஆலன்டீலா ரோஜ் மாதிரி நம்மளும் ஜெபமாலையை பரப்புவோம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்காக நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரும். அந்த வீடியோக்காக நீங்கள் காத்திருந்து பாருங்கள். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் இன்னும் நிறைய நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய மாதாவை பரப்புவதற்கு நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அடுத்த வீடியோக்காக காத்திருங்க. மரியாயை வாழ்க. ஆவே மரியா.